வணக்கம். நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி பெட்டர் ஆன் பெட்ராக் பார்ட் 9. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த எபிசோட்ஸ் முடிஞ்சிடும். பெட்டர் ஆன் பெட்ராக் ஆட் ஆன் மோடு. அடுத்த மோடு என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஜாம்பி அப்பாகலிப்ஸ் ஆட் ஆன் மோடு தான். அது நான் நிறையா பேர் சேர்ந்து விளாடுவோன்னு நினச்சேன். ஆனால் அது சரிப்படாது போல். ஏன்னா யாரும் சப்போர்ட் வராங்க, ஆனால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்வர் தான் ப்ளே பண்ணலான்னு இருந்தேன். அது சரியாக வராது போல். நான் மட்டுமே ஜாம்பி அப்பாகலிப்ஸ் மோட் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அதுவும் ஹார்ட்கோரில். ஏன் ஹார்ட்கோர்னா, நீங்கள் தேர்ஸ்டே போட்ட ஹார்ட்கோர் வீடியோவுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்காண்டி நான் எல்லா ஆடான்ஸையும் நான் ஹார்ட்கோரில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கும் ரெபலுக்கும் நடந்த ஹார்ட்கோர் சேலஞ்சு இன்னும் போய்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ கீழே இருக்குது. அதில் 600 வியூஸ் வந்திருக்கு. எனக்கு இது எனக்கு டார்கெட்டில். இதையும் தாண்டி நம்ம போகணும். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க. எல்லோரும் இப்போ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹார்ட்கோர் சேலஞ்சஸும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆடானில் நான் உள்ளே வந்தோடனே, இப்போ ஆடான்குள்ளே வரும். மோட்குள்ளே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு ஐலாண்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வுட்டு ஓவர் வேர்ல்டில் இல்லை, புரியுதா? லெதர் வேர்ல்டுக்குள்ளே இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டாம்பூச்சி மாதிரி போகுதா, இதை அடித்தா நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிரியேச்சருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் கொடுத்துருக்கான். இங்கே வுட்டு சூப்பராக இருக்குது. லைட்டு இதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். இங்கே 4 பயம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பயம். இன்னும் 3 பயம் தான் இருக்கா. இது ஒரு பயம். 2 பயம் நம்ம இப்போயே பார்த்துட்டோம். இன்னும் நிறையா பயம்ஸ் இருக்குது இந்த வீடியோக்குள்ளேயே எல்லா பயம்ஸும் கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது என்ன ஓரா? இல்லை, ஓரில் என்ட்ரமேன்லாம் இதில் வித்தியாசமாலாம் இருப்பாங்க. இது என்ன ஸ்ட்ரக்சரு? நல்லா இருக்கே. என்ன ஸ்ட்ரக்சர்? உள்ளே போய் பார்ப்போம். கேம்ப் ஃபயர்லாம் எரியுதே. எதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரு? எப்படி ஏறி போக? இருங்க, இப்படி குதிச்சு உள்ளே போவோம். ஓகே. என்ன இது? ஆன்வில் தானே? என்ன ஆன்வில்? அயன் டூலேட்டா? இது என்னடா? இல்லை, நான் எதையும் நார்மல் ஆன்வில் இங்கிட்டு இருக்குது, அங்கிட்டு வேறு ஆன்வில். ஓகே. பிஸ்டனு, செஸ்ட்டு, என்கிறிஸ்டலு, ஹெண்டையி, ப்ரீத்து, ட்ராகன் ப்ரீத்து. ஓகே, நல்ல ஒரு லூட்ஸ். மேலே புக் செல்ஃப்லாம் இருக்குது. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க மேலே வெட்ட வெளின்னு இருக்குது. ஏன்னா நான் ரசித்து பார்த்துக்கலாமா இங்கே? அப்படியே இங்கே இந்த ஐலாண்டு. அது என்ன கிரியேச்சரா? அடி பொடி. நம்மளை அதை அட்டாக் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன், அந்த கிரியேச்சர். இப்போ அப்படியே கீழே இறங்கி போய் அந்த கிரியேச்சர் என்னன்னு பார்ப்போம். இங்கே இந்த ஸ்டோனை உடச்சிக்குவோம். சொல்ல மறந்துடுறேன், உங்களுக்கு எந்த பெட்டர் ஆன் பெட்ராக்கில் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவை போகிறேன். என்னடா அது என்ட்ரமன் மாதிரியே இருக்குது? என்னதுடா அது? எங்க என்ட்ரமன் மாதிரியே இருக்காங்க. இது அட்டாக் பண்ணுது. சரி, அங்கிட்ட இருக்கிற குதி வைப்போம். எம்மாடி, என்னதுடா அது? என்ன செத்துருச்சு? என்ன தொப்பி? ரைட்டு, அங்கே இருக்கிறது வேகமாக நம்மளை நோக்கி எம்மாடி எத்தனை. ரைட்டு, அங்கிட்டு இங்கிட்டும் ரொம்ப ஸ்பான் ஆகுறாங்க. இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணணும். இவங்கள சிக்கனா பொறிச்சுருவாங்க. கொடுத்த கேப் எடுத்து போட்டால் நல்லா பொசுன்னு இருக்குது. அப்படியே இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். வச்சு பொறிச்சிட்டாங்க. அரை ஆட்டை மொத்தமாக எடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு என்சிட்டி கன்ஃபார்ம் வேணும். என்சிட்டி இந்த இருக்குது. என்சிட்டியில் போட்டு இருக்கா? போட்டு இருக்குது என்சிட்டியில். வெளியில் இருந்தவங்களெல்லாம் நான் கண்டுக்கல. டேரெக்டாக உள்ளே போய் நுழைஞ்சிட்டேன், ஏன்னா பயம். ஓகே, இங்கே சல்கர்லேருந்து நம்மளுக்கு சல்கர் ஒரு இது பண்ணணும், ஃபுல் செட் ஆர்மரு. அப்புறமாட்டி நான் முக்கால்வாசி சல்கர்லாம் அடித்து அங்கிட்டேன்னு. ஏன்னா நான் உள்ளே பார்க்குறிங்களேன்னா நல்லாவே பண்ணல. தர்மடி வாங்கினேன். கையில் டோட்டம் வச்சுட்டு என்ட்ரபலை தூக்கி போட்டு அங்கே போகலான்னு இருக்கேன். என்கிட்ட கீழே இறங்கி ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. ஏன்னா 100 டேஸ் ஆக போகுது சீக்கிரத்தில். இன்றைக்கி 80 டே. ஓகே, இப்போ என்ட்ரபலை கரெக்டாக நேராக போட்டு ஆத்தி சைடில் இந்த பைத்தியக்காரன். டீ போடா அங்கிட்டு, பைத்தியக்காரா போடா. ஐயோ, இங்கே இப்படி நிற்க வச்சுருக்கானே. ஆத்தி தப்புச்சாச்சு ஒரு வழியாக. இல்லை, இந்த பக்கம் போயிட்டு இதில் ஹெல்த் போர்ஷனுக்கும் இருறா, உன்னை நான் காலி பண்ணுறேன். காலி ஆகிட்டான். ஓகே, ஹெல்த் போர்ஷன் 2 ஹெல்த் போர்ஷன் இருக்குது. முத நம்ம சேனலில் என்சிடி வந்திருக்கோம். இங்கிட்டு ஒரு சல்கர் இருந்தான், அவனை போட்டு தள்ளிட்டு. ஓகே, சல்கர் காலி. எலக்ட்ரா எடுக்க போகிறோம்.
கோல்டு இதெல்லாம் அவ்வளோவா தேவையில்ல. கோல்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வச்சுருவோம். ஓ, இது அது பேர் என்ன, ஹெல்மெட்டு, டைமண்ட் ஹெல்மெட். ஓகே, எலக்ட்ரா கம் கம் வாடா. எலக்ட்ரா வந்துருச்சு கையில். ஓகே, எலக்ட்ராவில் பறப்போமா? கீழே ஸ்டோனை உடச்சி இப்போ அண்ணன் எலக்ட்ராவில் பறக்க போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருங்க பார்க்க. ஓகே, எனக்கு டேரெக்டாக குளிக்க வந்து பயமாக இருந்துச்சு. அப்படியே இந்த சைடில் வந்து சல்கர் மட்டன் தான், இவனை போட்டு தள்ளிட்டு அப்படியே அண்ணன் பறந்து போகிறேன். சாரி, எனக்கு பறக்க தான் தெரியும், லேண்டிங் பண்ண தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. அப்படியே உள்ளே வந்தேன். ஏன்னா இதை போட்டுட்டு வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி, இன்னும் வந்து 2 பயம் இருக்குது. அதை நான் என்னையே கண்டுபிடிக்க போகிறேனோ. இன்னொன்று பயம் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்டா இதை மட்டும் விட்டுட்டேன்னா சாரி, ஏன்னா வீடியோ கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு போல். இங்கே வந்தோடனே இந்த பட்டாம்பூச்சிலாம் பாய்சன் கக்குது. பாய்சன் மூஞ்சி மேலே பாய்சன் கக்குது. அங்கிட்டும் இங்கிட்டும் தப்பிச்சு இந்த இது என்சிட்டிக்குள்ளே ஓடுறேன். இந்த பைத்தியக்காரன் என்னை உள்ளே விடல. 2 பேரும் தான். ஒருத்தன் அடித்து பற்றிட்டு விட்றானா விட மாட்டான். 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு உள்ளே போயிட்டேன். நான் யார்? அல்ட்ரா ஆச்சு. சொல்ல வந்துட்டேன், உங்களுக்கு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னடா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்னா, ஃபியூரி கிராஃப்ட் திரும்பி வந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் தாண்டி ரெபல் கோர் ப்ரோ கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் தாண்டி வர வச்சிட்டாங்க அட்மின்ஸ் எல்லாரும். இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பப்ளிக் சர்வர் தெரியுங்கன்னா சீக்கிரம் போய் ஃபியூரி கிராஃப்டில் போய் ப்ளே பண்ணுங்கள். நானும் அதில் ப்ளே பண்ணுவேன். அதே மாதிரி அடாவடி சீசன் 2 வந்துருச்சு. இன்னமே வெள்ளிக்கிழமை அடாவடி சீசன் 2 ரெடியாக இருங்க பார்க்க. இந்த தடவை 5 டீம் இல்லை, அதை வந்து இப்போயே நான் சொல்ல விரும்பலை, நிறையா இருக்குது. அதை நீங்கள் ரெடியாக இருந்து பார்க்க இருங்க. நீங்கள் ஹார்ட்கோர் கொடுத்த மாதிரி எல்லா வீடியோ கொடுங்க ப்ளீஸ், சப்போர்ட். அப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு சல்கர் மேலே தொங்கிக்கிட்டு இருந்தான், அம்பை வச்சு போட்டு தள்ளிட்டேன். ஓகே, எனக்கு வந்து இங்கே பாய்சன் மாதிரி ஒரு உருண்டை கிடைக்கும். அது எவன் வந்து தருவான்னு தெரில. அப்படியே பொறுமையாக அந்த இது பட்டாம்பூச்சி வருதா, அதை அடித்தா அங்கே வந்து அவன் தருவானான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இங்கே வந்து தவளை மாதிரி போச்சு. இதை போட்டு தள்ளினேன், எதுவும் கிடைக்கல. அப்படியே வந்தாங்க, எங்கேருந்து கொய் 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 கொய்ன்னு வராங்க, அடிக்கிறாங்க. நான் லைஃப்பை ஏற்றுறேன், நான் ஓடுறேன், நான் அடிக்கிறாங்க, ஏற்றுறேன், ஓடுறேன். கதையாக போச்சு. அப்புறமேட்டு உள்ளே எப்படியோ என்ட்ரப்பில் போட்டு தப்பிச்சிட்டேன். தப்பிச்சு அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று, சொர்க்கம் MC 2.0, அதுவும் ஒரு பப்ளிக் சர்வர் தான், அதையும் போய் பார்த்துருங்க. அந்த சர்வர் வந்து நம்ம கேடி ப்ரோ விட்டு அங்கேருந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வர்றதே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து என்ட்ரப்பல்ல இங்கிட்ட தூக்கி போட்டு போனால் எமாதாண்டி ஸ்ட்ரக்சரு. இதில் என்ன பாஸ் இருக்குமா, இல்லை லூட்டு இருக்குமா, இல்லை ட்ராப்பான்னு தெரில. சரி, உள்ளே போய் பார்த்துருவோமேனு நானும் ஸ்டோனை போட்டு மேலே அங்கிட்டு இங்கிட்டுன்னு அடைச்சி ஏறிட்டேன். ஏன்னா எந்த பைத்தியக்காரனும் வந்துடக்கூடாதுன்னு. மேலே பார்த்தா கிளாஸ் வச்சு படிக்கட்டு மாதிரி போட்டிருந்தாங்க சிங்கிள் வேல. அங்கிட்டு இங்கிட்டும் செஸ்ட் இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. நானும் பொறுமையாக கிளாஸில் ஏற ஆரம்பித்தேன். ஏறிக்கிட்டே இருக்கேன் கிளாஸில். பொறுமையாக பார்த்து பார்த்து ஏறுறேன். கீழே உழுகக்கூடாதே, கீழே உளுந்தா அவ்வளோதான் வேஸ்ட். ஒன்றும் நான் செட் பண்ணல. பொறுமையாக அழகாக மெதுவாக ஏறினா அப்படியே மேலே போகிறதுக்கு வழியே காணாம். இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு ட்ராப் டோரு. சரி, இங்கே மேலே உடச்சி ஏறுனா வெட்ட வெளின்னு இருக்குது. இதுக்கு எதுக்குடா நான் பொறுமையாக ஏறி இறங்கணும்னு சொல்லி ட்ராப் டோரை குதித்து ட்ராப் டோரை திறந்து கீழே இறங்கிட்டேன் ஒரு வழியாக. அப்படியே அந்த கிளாஸ் வழியாகவே இறங்கினேன். ட்ராப் டோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கோர் பண்ணி, சாரி பார்க்கோர்னு சொல்கிறேன், அப்படியே எதிர்த்தாப்பில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அங்கே பார்த்தா அந்த என்ட்ரிமேன் இருந்தான், அவனை போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் லூட் அடிக்க போயிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனால் ஒரு மீடியமான லூட்ஸ் கிடைக்கும். பார்த்தேன் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்குன்னு இந்த இதை மட்டும் ஆன்விலை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக இருக்குது, அதை வேறு சரி பண்ணணும். உள்ளே இந்த செஸ்ட்டை திறந்தால் என்ட்ரிமேனு ட்ராகனைட்டு நான் மறந்துட்டேன். ஷிப்ராக்கில் ட்ராகனைட்டு நம்ம கலெக்ட் பண்ணல. அப்புறமாட்டி ஒரு சல்கர் பாக்ஸ் செஞ்சு உள்ளே இருந்த எல்லா குப்பையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு எல்லா குப்பையும் உள்ளே அரேஞ்ச் பண்ணி சல்கர் பாக்ஸ்குள்ளே வச்சு இருக்கிற எல்லா டைமண்ட் டூல்ஸ் எல்லா விதமான குப்பைகளையும் உள்ளே அள்ளி போட்டேன். அதை வந்து காட்டவில்லை. அள்ளி போட்டு அப்படியே இங்கிட்டு வரமோல இந்த பைத்தியக்காரங்களாம் இருந்தாங்க, இவங்கெல்லாம் அடித்து போட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல தான் இதை ஒன்று கவனித்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து ஒன்று தெரியும். என்னென்னா எனக்கே தெரியாது. என்னடா ஒன்று தெரியும்னு சொன்னீங்கன்னா,
புதுசாக இன்னொன்று பயம் நான் பார்த்தேன். அந்த பயத்துக்காண்டி தான் இப்போ இங்கே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ரைட்ரா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பயம் வந்துடும் நினைக்கிறேன். என்னடா அது ப்ரௌன் கலரில் இருக்குது. ப்ரௌனா பிளாக்கா என்ன கலரு சத்தியமாக தெரில. ஆனால் பயம் வந்து கொஞ்சம் டார்க் வைப்பில் தான் இருக்குது. ஐயாப்பா சாமி அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றுனேன். இருங்க அங்கிட்டு ஏதோ ஒன்று தெரியுது. சரி என்ட்ரு பல்ல தூக்கி போட்டு போயிடுவோமா? என்னடா அது கோலமாடாது? நான் ஓட்டு வந்துட்டேன். அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்போ இரு இந்த வரேன். இது என்னடா மாடா முட்டை வருது. உடனே அடிக்கணும் போத ஒன்னே ஓடுவோம். அடிக்கலைங்க வேஸ்ட்டு. இதுதான் வந்து முட்டை வருது. இதுதான் நம்மளுக்கு டேஞ்சர். லைட்டாக கூட இல்லை. ஓகே இருக்கிற எல்லா பைத்தியக்காரங்களையும் அடித்து என்னடா உடம்ப சாய்க்கிறேன்னு. இந்த கோலம் எதுக்கு இருக்கான்னு தெரில. இதான் வந்து சல்கர் ஆர்மர் செய்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான பொருள். ஓகே இங்கே இருக்கிற எல்லா கோலமே போட்டு தள்ள தான் என் பிளானு. அப்படியே போட்டு தள்ளிட்டு வரும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். அந்த ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒன்று பாம்பு மாதிரி மேலே ஊர்ந்து போகுது. என்னன்னு தான் எனக்கும் தெரில. நான் விட்டு பார்த்தா போகலை. எனக்கு அது என்னடா புழு மாதிரியே ஊறுது. புழுவா பாம்பான்னு தெரில. ஆனால் புழு மாதிரி என்ட்ருபல்ல தூக்கி கரெக்டாக போட்டு கொஞ்சம் இன்னும் தள்ளி போட்டிருந்தேன்னா சொர்க்க உலகத்துக்கு போயிருப்பேன். ரைட்டரா பார்த்து உள்ளே போகணுன்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டேன். பின்னாடி வந்து டம்மு டம்முன்னு கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து எல்லா சட்டியும் உருட்டி விட்டுட்டேன் வீட்டில். ரைட்டரா அப்படியே இந்த பில்டிங் மேலே ஏறினேன். இது 1ஆம் நம்பர் வேஸ்ட் பில்டிங்கு. ஆனால் இங்கே வந்து மேலே ஒரு கோடு மாதிரி தெரியுது. இது வந்து பாஸுன்னு நினைக்கிறேன். சரி எல்லா பாஸும் மாதிரி இதுவும் டம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி ஏறினேன். சாரி டம்மி இல்லை, நம்ம வந்து அவ்வளோ பவர் ஆகிட்டேன். எல்லா பாஸும் டம்மி ஆகிற அளவுக்கு நான் பவர் ஆகிட்டேன். என்னடா அது பீம்லாம் கேட்குற? ஐயோ ட்ராப் டோரை திறந்து கீழே போ. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.